2021 ஏப்ரல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இது தெரிய வந்தது. திரும்ப வந்து 2021 செப்டம்பர் டு 2022 பிப்ரவரி வரைக்கும் நான் வந்துட்டு திரும்ப வந்து நானும் என்னுடைய லீகல் கவுன்சில் மூலியமா வந்துட்டு இதை நான் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் முடியலை. திரும்ப 2024 நான் வந்துட்டு இது வந்து நான் திரும்ப வந்து என்னோட நோட்டீஸ்லாம் அனுப்பினேன். அதுக்கும் எந்த ரிப்ளையும் வரல. 21லேருந்து அவங்க கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர் எனக்கு தட் இஸ் அடல்ட்ரினஸ் எனக்கு தெரியும் போதே நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து இல்லை, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த மாதிரி இருக்க மாட்டேன், அவர் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றல. ஒரு கேஸை வந்துட்டு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் கேஸை வந்துட்டு அவங்க ஒன்று இன்பர்சனாக வரணும் கோர்ட்டுக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா அவங்க அட்வொகேட் மூலியமாக அவங்க அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். இல்லை மூணாவது வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுக்கணும். இது மூணுத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். வந்து நடிகையோட வந்துட்டு அவர் அப்ராடெல்லாம் போயிட்டு வந்து அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ணும்போது இவர் வந்துட்டு ஏன் போஸ்ட் பண்ணுறீங்க என்ன எதுன்னு கேட்கவும் மாட்டார், அதை அப்ஜெக்டும் பண்ண மாட்டார். இதை பார்த்து என் குழந்தைகளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, அவமானப்பட்டாங்க. தனியாக இருக்க தான் வலியுறுத்திட்டு இருந்தார் அவர் அந்த வீட்டில். ஓகே, அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து என்னை வந்து அவர் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னையும் என் குழந்தைகளையும் நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறத்துலேருந்து எங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க க்ரூயாலிட்டியாக அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பெண்ணுடன் உறவில் இருக்கிறத பார்க்கறது ஒரு அகெயின் இட் அமௌண்ட்ஸ் டு மென்டல் க்ரூயாலிட்டி. ஓகே, நீங்கள் வந்து கொடுக்குற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து சொல்கிறீங்க, வெளியே விட மாட்டேங்கிறீங்க, இருந்தாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் க்ரூயாலிட்டி. தென் டெசர்ஷன் கான்செப்டும் இந்த இடத்துல இருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். எல்லா நம்பிக்கையோட எல்லாமே இது பண்ணி தான் ஒரு மேரிட்டல் லைஃப்குள்ளே இருக்கீங்க. ஓகே, அந்த லைஃப்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கணும். அதை தாண்டி அவங்கள தாண்டி நீங்கள் வெளியில் ஒருத்தவங்க கிட்ட போறீங்க அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அது ஒரு பெரிய துரோகம் தானே. ஈத்தமிழ் மீடியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போ விஜய் சங்கீதா அவரோட கேஸ் தான் இப்போ மும்முரமாக போயிட்டு இருக்கு. அதில் சங்கீதா தரப்புல இருந்து 2021ஆம் ஆண்டுல இருந்து இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் இப்போ எலெக்ஷன் டைம்ல ஏன் இந்த கேஸ் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க மேம்? எஸ், ஐ திங்க் இது வந்து காமனாக ஒரு எழக்கூடிய ஒரு கமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் கேட்குற கொஸ்டின், இவ்வளோ நாள் வந்து அவங்க அமைதியாக இருந்துட்டு ஏன் வந்துட்டு அவங்க லைக் எலெக்ஷன் டைமில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, இது கைண்ட் ஆஃப் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ்டப் மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்குது இன் லைக் தி க்ரௌட் ஆஃப் காமன் பப்ளிக். ஓகே, பட் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த பெட்டிஷனில் சொன்ன மாதிரி 2021 ஏப்ரலில் எனக்கு ஃபர்ஸ்ட் இது தெரிய வந்தது. திரும்ப வந்து 2021 செப்டம்பர் டு 2022 பிப்ரவரி வரைக்கும் நான் வந்துட்டு இதை திரும்ப வந்து நானும் என்னுடைய லீகல் கவுன்சில் மூலியமாக வந்துட்டு இதை நான் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் முடியலை. திரும்ப 2024 நான் வந்துட்டு இது வந்து நான் திரும்ப வந்து என்னோட நோட்டீஸ்லாம் அனுப்பினேன். அதுக்கும் எந்த ரிப்ளையும் வரல. ஃபைனலாக வந்துட்டு ரிப்ளை வரல மீன்ஸ் ஃபேவராக, தட் இஸ் இது வந்து மியூச்சுவலாக இருக்கட்டும், இல்லை வந்து இதை சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. தென் ஃபைனலாக November 9, 2025 நான் உட்காந்து அவர்கிட்ட பர்சனலாகவே பேசும்போதும் எந்த ஒரு அமிக்கபிள் சொல்யூஷனோ ஒரு ரெசல்யூஷனோ இந்த இடத்துல வரவே இல்லை. ஓகே, ஸோ அவங்க சொல்றதை பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் பாருங்க, 21லேருந்து அவங்க கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரா மேட்டல் அஃபேர் எனக்கு தட் இஸ் அடல்ட்ரினஸ் எனக்கு தெரியும் போதே நான் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து இல்லை, இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த மாதிரி இருக்க மாட்டேன், அவர் எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ஆனால் அவர் வார்த்தையை அவர் காப்பாற்றலை அப்படிங்கிறது அவங்க அலிகேஷனாகவே இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி இவ்வளோ டியூரேஷன் அவங்க ட்ரை பண்ணிட்டு ஃபைனலாக தான் அவங்க December 3 அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இந்த பெட்டிஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ணி அப்புறம் February 24, தென் நேற்று February 27 ஃபேமிலி கோர்ட்டுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு தென் April 20 2 பேரும் நேரில் ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல்லே ஒரு சில இடத்துல வெளியில் வர மாட்டாரு. பட் இந்த டைமில் இப்போ இவங்க மேலே உங்க மனைவியே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு அவர் வந்து தானே ஆகணும். ஸோ வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது பண்ணுவாங்களா அவங்க தரப்புல இருந்து? when it comes to லீகல் இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் தரப்பு விஷயத்தை அவர் சொல்லி தான் ஆகணும். வராமல் இருக்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து லீகல் விஷயத்தில் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஏன்னா ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் 3 விதத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஒரு கேஸை. அதாவது
ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கே சங்கீதா அவர்கள் ஃபைல் பண்ண கேஸ், தென் விஜய் ஹஸ் டு கண்டெஸ்ட். அவர் தான் வந்து இந்த ரெஸ்பாண்டன்ட், இவங்க பெட்டிஷனர். ஓகே, ஒரு கேஸை வந்துட்டு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் கேஸை வந்துட்டு அவங்க ஒன்று இன் பர்சனாக வரணும் கோர்ட்டுக்கு. ஓகே, இல்லை அப்படின்னா அவங்க அட்வொகேட் மூலியமாக அவங்க அப்பியரன்ஸ் கொடுக்கலாம், இல்லை மூணாவது வீடியோ கான்ஃபரன்சிங் கொடுக்கணும். இது மூணுத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று சில இயரிங்ஸ்க்கு அவர் மேண்டேட்டரி வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் அமையலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எஸ், கண்டிப்பாக இந்த பெட்டிஷனுக்கான கவுண்டர் ரிப்ளை வந்து அவர் தரப்புல இருந்து கொடுக்கணும். ஃபர்தரா இவங்க வைக்க போற அலிகேஷன்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அவர் தான் வந்து செகண்ட் பார்ட்டி ரெஸ்பாண்டன்ட் டு த கேஸ். ஸோ கண்டிப்பா அவர் இந்த இடத்துல ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ என்ன மாதிரி அலிகேஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் மேம் விஜய் சார் தரப்புல இருந்து? விஜய் சார் தரப்புல இருந்து என்ன மாதிரி அலிகேஷன்ஸ் வைக்கப்படும் அப்படின்னா, தென் அகைன் அவங்க என்ன மாதிரி இதை டினை பண்ண போறாங்க அப்படிங்கிறது he has to decide that. ஓகே, ஏன்னா இங்க அவங்க வச்சிருக்கிறது அதுதான், அதாவது adultery, that is section 27 clause 1A, section 27 clause 1 subclause A, B and D, 3 செக்ஷன் வச்சிருக்காங்க. adultery, desertion and cruelty மூணுமே வச்சிருக்காங்க. ஒன்று இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் வந்து நடிகையோட வந்துட்டு அவர் அப்ராடெல்லாம் போயிட்டு வந்து அந்த ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் பண்ணும்போது இவர் வந்துட்டு ஏன் போஸ்ட் பண்றீங்க என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டாரு, அதை அப்ஜெக்டும் பண்ண மாட்டாரு. இதை பார்த்து என் குழந்தைகளுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு, அவமானப்பட்டாங்க அப்படின்னும். மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியலாகவும் எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டார் அந்த இடத்துல. 5 வருடமா நாங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனியாக தான் இருக்கோம், எனக்கு தனியா இருக்கதான் வலியுறுத்திட்டு இருந்தாரு அவர் அந்த வீட்டுல. ஓகே, அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்து என்ன வந்து அவர் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னையும் என் குழந்தைகளையும் நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போவார் அதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறத்துல இருந்து எங்களை எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது, அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க க்ரூயாலிட்டியா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இன்னொரு பெண்ணுடன் உறவுல இருக்கிறத பாக்குறது ஒரு அகெயின் இட் அமௌண்ட்ஸ் டு மென்டல் க்ரூயாலிட்டி. ஓகே, நீங்க வந்து கொடுக்குற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து சொல்றீங்க, வெளியே விட மாட்டேங்கிறீங்க, இருந்தாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதும் க்ரூயாலிட்டி. தென் டெசர்ஷன் கான்செப்டும் இந்த இடத்துல இருக்கு, அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ். அதையும் இவங்க வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, அப்ளை பண்ணப்பட்டிருக்கு இந்த பெட்டிஷன்ல. அதாவது two or more than 2 years. ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கோஹாபிட்டேஷன் கண்டினியூஸ் பீரியடுக்கு வந்து அது இல்லாம இருக்காங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் அந்த மேரிட்டல் லைஃப்க்கே ஒரு பெர்மனன்ட் எண்ட் போடக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயம் அதுவும் இங்க இருக்கு அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் சங்கீதா அவர்கள் விஜயை நோக்கி வைக்கப்பட்ட அலிகேஷன்ஸ். கண்டிப்பா இதுக்கு அவர் ரிப்ளை கொடுக்கணும். ஓகே, அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படிங்கிறது அகெயின் அவர் கொடுக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ சங்கீதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க எனக்கு வீட்டிலே என்ன அடைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் அவங்கள பெருசா வெளியிலையும் பார்க்க முடியல. ஸோ அவங்க சொல்ற தரப்பு எல்லாமே இவருக்கு அகெயின்ஸ்டா கரெக்டா தான் இருக்கு. ஸோ இவர் இப்போ அரசியல்ல வேற இப்போ களம் வந்துட்டு இருக்காரு, அதனால அரசியலுக்கு எதுவும் இவருக்கு பாதிப்பு ஏற்படுமாங்க? அகைன் பாத்தீங்க அப்படின்னா, எஸ் இட் இஸ் அ சிவில் கேஸ் ஆக்சுவலி. ஓகே, ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, ஒருத்தவங்க மேல எஃப்ஐஆர் இருக்கு, அது இருக்கு அப்படின்னா எஸ் அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு அது என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனா இருக்கும், அரசியல் ரிலேட்டடா இருந்தாலும் அது ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அந்த இடத்துல, ஒரு கண்டிப்பா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணும். இது வந்து அகைன் இட் இஸ் அ சிவில் பெட்டிஷன். ஓகே, ஒரு பக்கம் இருக்கும் போது இது வந்து இதனால அரசியல் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு லீகல் கிரவுண்ட்ல ஏதாவது தாக்கம் கொடுக்குமான்னு கேட்டா லீகல் கிரவுண்ட்ல எதுவும் தாக்கம் கொடுக்க போறது இல்லை. பட் ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ வேல்யூஸ் வந்து கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா ஒரு பர்சனை வந்து ஒரு ஆக்டராவே ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிற ஒரு பீரியட் இருக்கு. ஏன்னா இப்ப நம்மளெல்லாம் சின்ன வயசுல கேட்கும்போது யாரும் ரோல் மாடல் அப்பெல்லாம் கேட்கும்போது சொல்லும்போது யாரோ ஒரு நேஷனல் லீடர்ஸையோ யாரையோ சொல்லியிருக்கோம் நம்ம. பட் இப்போ இந்த 2K ஜென்சி எல்லாம் கேட்கும்போது யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் பேரை தான் சொல்றாங்க இல்லையா? அப்படி இருக்கும் போது ஏன் வந்து நம்ம இந்த மூவில வந்துட்டு ஆக்டர் எல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணாதீங்க, ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு ஏன் சொல்றோம்? பிகாஸ் ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இருங்கன்ற ரீசன் தான். ஏன்னா உங்களை பார்த்து நாளை பின்ன உங்க ஃபாலோவர்ஸும் அது வந்து ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா ரோல் மாடலா எடுத்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சினி ஸ்டார் மோர் தென் ஒரு கட்சியை உருவாக்கியவர், ஒரு கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்னும் போது இது ஒரு பர்சனா அவருக்கு இருக்க வேல்யூவை இம்பாக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா அதுல ஒரு இம்பாக்ட் இருக்குன்றது தான் உண்மை. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நிரந்தர ஜீவானம்சமா நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது எந்த மாதிரி விஜய் சார்பில் இருந்து தரப்படும்? எஸ், செக்ஷன் 36 and 37 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954 படி அந்த ஒரு விஷயமும் இங்க வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதாவது இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் மாதம் ஒன்றும் இந்த கேஸ் முடியும் போது பெர்மனன்ட் அலிமோனி அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது நிரந்தர ஜீவனாம்சம் லம்சமா ஒரு விஷயம், அது எப்படி டிசைட் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் விஜய் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் பொறுத்து தான்.
ஏன்னா இங்க அலிமோனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையவே கிடையாது. அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு எவ்வளவு லயபிலிட்டிஸ் இருக்கு, அவங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன, அதெல்லாம் வைத்து தான் அந்த விஷயம் இங்க டிசைட் செய்யப்படும். இது யாருக்கு மேம் சாதகமா முடியும்? விஜய்க்கு முடியுமா இல்ல சங்கீதா அவர்கள் தரப்புக்கு தான் சாதகமா இருக்கிற மாதிரி இருக்குமா? See, actually this is too early to decide that or to discuss about that. Okay, ஏன்னா இப்பதான் இவங்க வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்த விஷயத்துக்கு எல்லாமே இவங்க அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க இது பண்ணணும். ஏன்னா இரண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம கேட்கணும் இல்லையா அந்த இடத்துல. இப்போ இவங்க வச்சிருக்க அலிகேஷன்ஸ்க்கு எல்லாமே அவர் கண்டிப்பா அவர் ரிப்ளை கொடுக்கணும். அவர் டினை பண்ணி அவர் என்ன சொல்ல போறாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்புறம் மீடியேஷன் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன இருக்குன்னு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அலிமனி ரிலேட்டடான விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஓகே, இல்ல இவங்களுக்குள்ள அமிக்கபிளா ஒரு சொல்யூஷன் வந்து அது மியூச்சுவலா கன்வெர்ட் ஆக போகுதா, இல்ல இது கண்டெஸ்டட் பெட்டிஷனாவே இருக்க போகுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சப்சிக்வெண்ட் இயரிங்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிவோர்ஸுங்கிறதே நார்மலாகவே ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சினிமா துறையிலிருந்தே நிறைய பேருக்கு, இப்போ தனுஷ் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், ஸோ இவங்க மத்தியில் இவ்வளோ அதிகமாயிட்டு இருக்கு. எந்த ரீசன்னால இது அதிகமாக இருக்குமா? இது டிவோர்ஸ்ன்றதை தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரியை வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஓகே, யார் கூட இருந்தா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனா போயிட்டு இருக்கு. ஆனா காமன் நோட், அது எந்த ப்ரொஃபஷன்ஸா இருந்தவங்க யாரா வேணா இருக்கலாம். ஓகே, அது ஏன் காமன் ஆக்கப்படுதுன்றது தான் இங்க விஷயம். ஏன்னா நீங்க எல்லா நம்பிக்கையோட எல்லாமே இது பண்ணி தான் ஒரு மேரிட்டல் லைஃப்குள்ள இருக்கீங்க. ஓகே, அந்த லைஃப்குள்ள இருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கணும். அதை தாண்டி அவங்கள தாண்டி நீங்க வெளியில ஒருத்தவங்க கிட்ட போறீங்க அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது பெரிய துரோகம் தானே. அதை தாண்டி குழந்தைங்க நிறைய லைஃப்ல இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நான் வாழ்ந்துடுறேன், நான் ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துறேன்னா குழந்தைங்க லைஃப் வீணா போயிடும். ஏன்னா இங்கேயும் அவங்க அதெல்லாம் யோசிக்காம முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறதோட அவுட்கம் கூட நம்ம இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைலிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பா இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ வந்துட்டு இவங்க பிளஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே அவர் சைடும் ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க சைடும் பாதிப்புன்னும் போது இல்லை அந்த குழந்தைங்களோட லைஃப் அகெயின் ஒரு கேள்விக்குறியாக தான் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கவே போகுது. ஏன்னா அவங்க அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்களே, என்னையும் என்னோட குழந்தைகளையும் அவர் சரிவர கவனித்துக் கொள்ளவில்லை அப்படின்னும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமான ரிப்ளை அகெயின் அவர் விஜய் தரப்புல இருந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நார்மலா ஹஸ்பண்ட் தான் ஜீவானம்சம் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்கா, இல்ல உமன் சைட்ல இருந்து கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? See, as per law இது வந்து அலிமோனி அப்படிங்கிறது வந்து ஈவன் மென் கேன் ஆல்சோ கிளைம். ஓகே, ஆனா அது நிறைய பேருக்கு அந்த கான்செப்ட் தெரியறது இல்லை. ஓகே, இன்னொன்னு மென் எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, ஆம்பளை நான் ஏன் போய் நிக்கணும், ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பொம்பளை கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துருது. பட் த திங் இஸ் தட் அந்த மென் அந்த விமனை விட கீழே இருக்கணும், விமன் அதிகமா ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா எஸ், மென் கேன் ஆல்சோ கிளைம் அலிமோனி. ஓகே மேம், எங்க நேயர்களுக்கு டைம்ல எங்களுக்கு இவ்வளவு தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.